ஓகே. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹிண்ட்ஸ்லாம் குடுத்துர்றேன். இந்த ஹிண்ட்ஸில இருக்கிறது மட்டும் தான் வீடியோக்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சரிங்களா? தேவைப்படுறவங்க வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிவி அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்க? வந்து மெடிக்கல் அண்ட் ரீமெடிக்கல் ப்ரொசீஜர் என்ன? மெடிக்கல் அண்ட் ரீமெடிக்கல் அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எத்தனை சென்டர் வந்து நம்மள அலாட் பண்ணியிருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கலுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் ஏகப்பட்ட டவுட் எல்லாருமே கேட்டிருக்கீங்க. அந்த டாக்குமெண்ட்டில அந்த ஓபிசில க்ரூஷியல் டேட் அந்த மாரி நெறைய விதத்துல வந்து டாக்குமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. அதே இது மெடிக்கல்லேயும் ஒரு சில ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாரி சர்ஜரின்னு சொல்லிட்டு நெறைய விதத்துல கேட்டிருக்கீங்க. ஐ ப்ராப்ளம் நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மாரி கேண்டிடேட்ஸோட டவுட்ஸ்லாம் இந்த வீடியோல வந்து நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி வந்து அவங்களோட ரிப்போர்ட்லேயே அதாவது ஒரு சர்க்குலர் வந்து பாஸ் ஆயிருக்கலாம். அந்த சர்க்குலர்ல பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி டீட்டெயில் குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சிலே 1:2 வந்து மெடிக்கல் ஃபில் ஆகல. சரிங்களா? ஸோ கட் ஆஃப் வந்து பெருசா இன்க்ரீஸ் ஆகாது. நெக்ஸ்ட் 2026 எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிறவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் குடுத்தாச்சு. அந்த ஸ்டடி பிளானும் இதில வந்து லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏஎல் எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு ஃபிசிக்கல் முடிஞ்சு எல்லாருமே மெடிக்கலுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. சில பேர் வந்து கேஸ் போட்டதில் வந்து ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபிசிக்கலும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் மெடிக்கல் டேட்டு ஆல்ரெடி வந்து ஒரு சர்க்குலர் பாஸ் இருக்கிற வந்து நவம்பர் 12 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு சொல்லிட்டு ஆஃபீஸெல்லாம் வந்தால் தான் தெரியும் சரிங்களா? ஏன்னா அந்த இடையில இந்த ஃபிசிக்கல் வேறு கண்டக்ட் பண்ண போக சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் தான் முடிவெடுக்கும். ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க தயவு செஞ்சு இதை பற்றி எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்கணும். உங்களோட மெடிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் ஃபிட்டாக இருங்க. அது போதும் சரிங்களா? ஏன்னா இந்த தடவை நீங்கள் மெடிக்கல் டாக்குமெண்ட்டில் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஜாப் சியூரிட்டி வந்து ஒரு 99% உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சதுன்னு அர்த்தம் சரிங்களா? ஸோ உங்களோட ப்ராசஸில் நீங்கள் கரெக்டாக இருங்க. ஓகே. ஃபஸ்ட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெடிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும்போது ஃபஸ்ட்டு டே மார்னிங்கே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மெடிக்கலில் ஃபெயில் ஆனால் மறுநாள் அதாவது இன்றைக்கி மெடிக்கல் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் வந்து கூப்பிட்டு அங்கேயே வந்து ரீமெடிக்கல் ரீசெக்கப் பண்ணி அதை ஃபிட்டா அன்ஃபிட்டான்னு சொல்லிட்டு அப்போமே ரிசல்ட் சொல்லிடுவாங்க சரிங்களா? நம்ம ஆல்ரெடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்ன ப்ரொசீஜரில் நடக்கும், என்ன டாக்குமெண்ட்டில் கேட்பாங்க, எதெல்லாம் மேண்டரி, எதெல்லாம் செகண்டரின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க வந்து வீடியோ கண்டக்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதில் என்ன டவுட் இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்டில் என்ன டவுட் இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா பர்சனல் மெசேஜ் பண்ணாலும் பண்ணுங்கள் சரிங்களா? உங்களுக்கான டவுட் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சேம் டைம் நீங்கள் வந்து வீடியோவில் அதாவது நான் வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் ரெடி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் எல்லா டாக்குமெண்ட் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் மேண்டரின்னு சொல்லியிருப்பேன், அதாவது பிரைமரி டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லியிருப்பேன். அந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக கையில் வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கேட்பாங்க சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் அண்ட் ரீமெடிக்கல் அதுக்குமே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ கண்டக்ட் பண்ணிக்குவோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். மெடிக்கலில் வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் கொஸ்டின் கேட்கும்போது அதாவது அட்மினை டேக் பண்ணுங்கள். டேக் பண்ணி கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா அந்த குரூப் வந்து அதிக மெசேஜஸ்லாம் வரும். அதனால சொல்கிறேன். என்னை டேக் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும். நான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ரிப்ளை பண்ணிடுவேன். நீங்கள் டேக் பண்ணாமல் நீங்கள் அதாவது ஒரு 50 மெசேஜ் 60 மெசேஜ் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு மெசேஜ் அதை பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பார்க்குற ஒரு சில நேரத்தில் நான் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஏதாவது கொஸ்டின் கேட்கணுட்டா அதாவது அட்மினை டேக் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா பர்சனல் மெசேஜ் கூட பண்ணுங்கள் சரிங்களா? நண்பா, மெடிக்கலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு ப்ரிவியூ மெடிக்கல் அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச்சில் வந்து ப்ரிவியூ அதாவது ஃபுல் பாடி செக்கப் மாரி மாஸ்டர் செக்கப் மாரி ஒன்று எடுத்துக்கோங்க சரிங்களா? அது வந்து எடுக்கிறனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு ₹250 தான், 250 to ₹300 தான் வரும். அதாவது கவர்மெண்ட் ஜிஹெச்சில் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவும் இந்த ஹை பிபி இல்லைனா சுகர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இப்பயே சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே போய்க்கிட்டு ரீமெடிக்கலில் போய்க்கிட்டு எக்ஸாம்பிள் சொல்லணுன்ட்டா உங்களுக்கு வந்து இன்றைக்கி மெடிக்கல் கண்டக்ட் பண்ணாங்கன்னா மெடிக்கல் முடிஞ்சு உங்களை வெளியே அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலேருந்து 7 மணி 8 மணி கூட ஆகலாம் சரிங்களா? அந்த 8 மணிக்கு உங்களை வெளியே அனுப்பிட்டு திரும்பி காலைல 6 மணிக்கு ரீமெடிக்கல்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த நைட் டைமில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சொல்கிறேன். போன தடவை மெடிக்கலில் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். இன்க்ளூடிங் மை செல்ஃப். நானும் அந்தமாரி அவஸ்தைப்பட்டேன். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போயே பார்த்துக்கோங்க. ப்ரிவியூ மெடிக்கல் ஒன்று அட்டெண்ட் பண்ணுங்கள். தப்பு கிடையாது சரிங்களா? உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச் இருக்கும். அதாவது வில்லேஜில் இருக்க ஜிஹெச்சில் வந்து ப்ரிவியூ மெடிக்கல் அந்த மாஸ்டர் செக்கப் வந்து எடுக்க மாட்டாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச் இருக்கும். அங்கே போங்க. அங்கே வந்து கண்டிப்பாக மாஸ்டர் செக்கப் வந்து எடுப்பாங்க. ஒரு ₹200 ₹250 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சரிங்களா? ஓரளவு ஒரு செக் பண்ணிக்கிட்டே தைரியமாக வந்து மெடிக்கல் அட்டெண்ட் பண்ணலாம். அதனால் சொல்கிறேன். ஓகே. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் அண்டு ரீமெடிக்கல் சரிங்களா?
இதுக்கு நமக்கு வந்து எத்தனை சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐடிபிபி சிவகங்கையும், ஆவடி சிஆர்பிஎஃப் இந்த 2 சென்டர் மட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபிசிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் ஆவடி மட்டும் தான் இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். மெடிக்கலுக்கு 2 சென்டரா போட்டாங்க. ஆல்ரெடி 2 சென்டர் தான் இருந்துச்சு. ஃபிசிக்கல் மட்டும் 1 சென்டர் ஆக்குனாங்க. இப்போ திரும்பியும் மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 2 சென்டர் ஆக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, மென்னோட வேக்கன்சி வந்து 1566, உமன் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 186. மொத்தம் வந்து தமிழ்நாடு வேக்கன்சி 1752 சரிங்களா. இவங்க கொடுத்துருக்க கணக்குப்படி பார்த்தாலும் மெடிக்கலுக்கு வந்து 1:2 போகும்போது 3504 பேர் வந்து மெடிக்கலுக்கு போனோம். ஆனால் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் ஃபிசிக்கலில் கிளியர் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வந்து மெடிக்கலுக்கு போகிறவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 2912 பேர் தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட 580 பேருக்கு மேலே ஷார்ட்டேஜ் ஆகுது சரிங்களா. இது வந்து அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் ரிப்போர்ட்டு தான் சரிங்களா. அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் டிஎம்இக்கு வரப்போகிறவங்க மேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 2688 பேரும், ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 224 பேர் வராங்க. மொத்தமாக மேல் அண்ட் ஃபீமேல் வந்து 2912 பேர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கலுக்கு போக போகிறீங்க. ஆனால் நீங்கள் மொத்தமாக நம்ம 1:2 போக வேண்டியது 3504 பேர் வந்து போக வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2912 பேர் தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 580 பேர்கிட்ட ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ கட் ஆஃப் இந்த இடம் பெருசாக ஏறாது. அதிகபட்சம்னு எடுத்துக்கிட்டாலும் 3லேருந்து 4 மார்க் தான் அதிகபட்சம் ஏறினாலுமே. அதுக்கு மேலே ஏறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே உங்கள்கிட்ட 99% வந்து ஜாப் கன்ஃபார்ம் சரிங்களா. யாரும் ஒரு இதை பற்றியும் ஒரி பண்ணிக்க வேணாம். மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மார்க் வந்து 1 மார்க் தான் கம்மியாக இருக்குது, 2 மார்க் தான் கம்மியாக இருக்குன்ற மாரி எதை பற்றியுமே யோசிச்சு உங்களோட சான்ஸை நீங்களே வேஸ்ட் பண்ணுவீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது மெடிக்கல் போக வேண்டிய வேகன்சி கூட, அதாவது மெடிக்கல் போக வேண்டிய கேண்டிடேட்ஸ் கூட மெடிக்கலுக்கு போகலை. அதாவது 500 வேகன்சி கிட்ட மெடிக்கலில் காலியாக இருக்குது. அதான் சொல்கிறேன் சரிங்களா. கட்டாக பெருசாக ஏறாது. கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிளியர் பண்ணிட்டா உங்களோட ஜாப் செக்யூரிட்டி கன்ஃபார்ம் உங்களுக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மை நல்லபடியாக யூஸ் பண்ணி கிளியர் பண்ணி இந்த தடவை ஜாப் போயிருங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு 2026 SSGDக்கு மாஸ்டர் பிளான் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. தயவு செஞ்சு கூட நான் கேட்கல, ஃபாலோ பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த பிளான் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து 2025, அதாவது இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்சில், இதுக்கு வந்து நான் என்ன பிளான் வந்து ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் டைமில் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதே ஃபார்மெட்டில் தான் நான் பண்ணேன். அதே ஃபார்மெட்டில் எனக்கு ரிசல்ட்டும் கிடச்சிச்சு. அதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டவுட் இருந்தால் அந்த வீடியோஸ் கூட பார்த்துக்குவோம் சரிங்களா. 2025 ஸ்டடி பிளான் மாஸ்டர் பிளான் A அண்ட் Bன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதையும் நான் வந்து ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டேன். சேம் 2026க்கு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். அந்த பிளான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த பிளான் தான் நான் வந்து எனக்கு போட்டு வச்சதுக்கு தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2025 இந்தமாரி பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டேன். 2026 நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். அதை நான் இந்த தடவை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் அந்த பிளானை சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்தமாரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அதிகமாக கிடைக்காது, யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் சொல்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு சில அட்வைஸ் சொல்கிறேன் மெடிக்கலுக்கு. தயவு செஞ்சு மெடிக்கலுக்கு வெயிட் பண்ணுறவங்க சேஃபாக இருங்க. இன்னும் ஒரு 10 to 15 டேஸ் தான். கொஞ்சம் சேஃபாக இருங்க. பைக்கில் ரைட் போகாதீங்க, சுற்றாதீங்க, ஸ்விம்மிங் போகிறது, அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸுமே வச்சுக்காதீங்க. ஒரு 10-15 நாளைக்கு கொஞ்ச நாள் வீட்டில் இருங்க சரிங்களா. மெடிக்கல் முடிச்சுட்டு நீங்கள் எங்கே வேணால் போய்க்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. அதே விஷயத்தில் டாக்குமெண்ட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நேமில் எந்த மிஸ்டேக்லாம் பார்த்துக்கோங்க. அப்பா நேமில் மிஸ்டேக்லாம் பார்த்துக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, இந்த பின்கோட் நம்பர் இதெல்லாம் மாறாமல் பார்த்துக்கோங்க. இந்தமாரி ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, க்ரூஷியல் டேட் இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஆஃப்லைன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க. அதாவது SC/ST கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆஃப்லைன் சர்டிஃபிகேட் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து இந்த ஆஃப்லைன் ஃபார்மேட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கலனா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பசங்களே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பசங்க நிறைய பேர் ஆஃப்லைன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டாங்க. நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே, ஆல் த பெஸ்ட். மெடிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறவங்களும் ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.